பொறாமை என்றால் என்ன? தற்காலத்தில் எல்லாரும் பொறாமை, அவன் பொறாமை பிடிச்சவன் சார் அப்படின்னு சொல்லலாம். பண்டைய காலத்திலே அழுக்காறு. தர்மம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு வள்ளுவர் சொல்வார், அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்காய் என்று ஆரம்பார். அழுக்காறுன்னா பொறாமை, அடுத்தவனுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுதார். சரி, அதை விடுங்க, பிறகு விளக்கமாக பார்ப்போம். ஒரு சின்ன கதை. மனிதனுக்கு எப்படி இந்த இயற்கையாக பொறாமை வருகிறது? மகாபாரதத்திலே சித்ராங்கதன் அப்படின்னு ஒருத்தன், விசித்திர வீரியன்னு ஒருத்தன், ஒரு தாய்க்கு யமுனை ஆற்றங்கரையின் வந்த சந்தனுடைய மனைவி, அவனுக்கு 2 பிள்ளைங்க பிறக்குது. விசித்திர வீரியன், சித்ராங்கதன். சித்ராங்கதன் அப்படிங்கிற மகனை கூப்பிட்றா தாய். சித்ராங்கதா அங்கே வாடா அப்படி பண்ணி கூப்பிட்றா. அப்பொழுது கந்தர்வன் வானத்தில் சென்று கொண்டிருக்கிறான். கந்தர்வன்னா யாருன்னா நம்மை விட சக்தி படைத்தவன், மேலே போயிட்டுருக்கான். சித்ராங்கதான நம்ம பேரை சொல்லி எவன்டா கூப்பிட்றதுன்னு கீழே வந்து பார்க்குறான் பூமியில். சித்ராங்கதான் ஒருத்தன் போகிறான், அம்மா கூப்பிட்டாங்க. என் பேரை உனக்கு வைக்க தகுதி என்ன? நீ புழு பூச்சிகள், மானுட பிறப்பு. நான் சர்வ வல்லமையும் படைத்த கந்தர்வ படைப்பு. பார்க்குறான், ஒரு பாலங்காலில் தூக்கி போட்டு உடைச்சி அவன் தலையை உடைச்சி அவனை கொண்டுட்டு மேலே போகிறான். இது பொறாமை. நம்ம பேரை ஒரு கீழ்த்தரமான ஆளுக்கு வைக்கிறதா? நம்ம கடவுளுக்கு நிகரானவன் ஏன்னா கந்தர்வன், அவனுக்கு சகல சக்தியும் படைத்தவன். நாம் எப்படி நினச்சிக்கலாம், ஒரு கந்தர்வன் அவனுடைய பேரை ஒரு மானிட பூச்சி, இவன் இந்த பூச்சிக்கு போய் நம்ம பேரை வைக்கிறதா? நம்ம நினைக்கிறோம் சார், நடக்கும்போது ஒரு எறும்பு போகுது, பூச்சி போகுது, ஐயோ பூச்சி தானே பூரான் தானே மிதிக்கிறான் இல்லையா? நாம் நம்மை விட அறிவு குறைந்த ஜீவராசிகளை மதிப்பதில்லை. அதுவும் ஒரு உயிரினம் என்ற எண்ணமே நமக்கு கிடையாது. மனிதனுக்கு நம்ம விட சிற்றறிவு படைத்த ஜீவராசிகளை மதிப்பது கிடையாது. போகும்போதே மரத்தை வைப்பான். சில பேர் போகும்போது இந்த இலையெல்லாம் பறித்து கீழே போட்டுக்கிட்டே போவான். அது ஒரு உயிரினம்னு நினைக்கவே மாட்டான். ஏன்? நம்மளோட அறிவு குறைந்த ஜீவராசிகள். அதே போல் தான் அவனு நினைச்சாங்க கந்தர்வன். ஒரு மனித ஜீவராசி ஒரு பூச்சி, அந்த பூச்சிக்கு நம்ம பேரை வைக்கிறதா அப்படின்னு சொல்லி அவன் கீழே இறங்கி வந்து கள்ளத்தூக்கி போட்டு கொண்டுட்டு போயிட்டான். இதே போல தான் மனித படைப்பான் அடுத்தவன் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுதல். அதனால தான் கடவுள் மனிதனுக்கு சிற்றறிவு, இறைவனுக்கு பேரறிவு என்று படைத்தார்கள் ஞானிகள். நம் சிற்றறிவினால் அழுக்காறு போடுறான். அடுத்தவன் நம்மளை விட கோடி சொல்லலாம். நான் சின்ன வண்டி 2 வீலர் வச்சுருக்கேன், அவன் கார் வச்சுருக்கானா, அவன் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுதல். இதுதான் அழுக்காறு. அடுத்தவனுடைய வளர்ச்சியை கண்டு எவன் பொறாமைப்படாமல் இருக்கிறானோ அவன் இறைவன், அவன் தர்மத்துக்கு சமமானவன். இதுதான் பொறாமைங்கிறதுக்கு முழு விளக்கம்.